எங்க ஒரு பணக்காரரு நின்னு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஒருத்தன் இடிச்சிட்டு போயிடுறான். இதுல போனு கீழே விழுந்ததுல இப்ப இவர் இதை எடுக்கும்போது ஒரு லேடி வந்துட்டு வெக்கமாவே இல்லையா உனக்கு, இப்படி இல்லாம போட்டோ எடுப்ப, எவ்வளவு வயசாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்லயே கண்ணாமுன்னான்னு திட்டி போனை புடுங்கி பாக்குறாங்க. ஒரு பொண்ணு போட்டோ தான் போன்ல இருக்கே கண்டி ஒரு தப்பாலாம் எந்த போட்டோ எடுக்கல. இப்ப டக்குன்னு ஒருத்தன் வந்துட்டு ஏமா அவரை பாக்கிறதுக்கே உனக்கு அப்பா மாதிரி இருக்கு, அவரை போய் இப்படி திட்டியமான்னு சொல்லி கேட்கறான். இதுல கடுப்பாயிட்டு இந்த லேடி இவனுக்கும் ஒரு அறை விட்டுட்டு கிளம்பிடுறா. இதை பார்த்துட்டு இருந்த பப்ளிக்ல இருந்த ஒருத்தவன் இவனுங்க எல்லாம் கூட்டு கலவனையா இருப்பானுங்க, லேடிஸ் கிட்ட எல்லாம் தப்பா நடந்துக்கிறானுன்னு சொல்லிட்டு அடிக்க வரான். இவன் டக்குன்னு வாங்கிட்டு வந்து முட்டை எடுத்து அடிச்சதும் வாயிலே போய் சொருவிக்குது. பதிலுக்கு அவன் உண்மையான பால் எடுத்து இவன் தலையிலே அடிச்சதும் மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்ப டக்குன்னு இவன் கழுத்துல போட்டுட்டு இருக்க தாயத்து பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. இவன் என்னமோ வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரி ஃபீல் பண்றான். இப்ப அவன் கண்ணு விழிச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா விஷன் மாதிரியான ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. பொண்ணு தான் கார்ல இருந்து இறங்குறான்னு சொல்லிட்டு அவன் வரத்துக்கு முன்னாடியே சொல்றான். இப்ப இவரோட பொண்ணு கிட்ட வந்ததும் பட்டாம்பூச்சி டாட்டோ தானே உன் இடுப்புல போட்டுருக்கன்னு சொல்லி கேட்கறான். பட்டுன்னு கண்ணத்திலே ஒரு அறை விட்டு பொரிய பையன் கூட ஏப்பா நிக்கிறன்னு சொல்லிட்டு இவரை திட்டுறா. இப்ப இந்த பணக்காரரை பார்த்தா இவரோட ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு. பாருமா பொண்ணு உங்க அப்பாக்கு என்னமோ ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, கூட்டின்னு போய் செக் பண்ணுன்னு சொல்றான். இவங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா உண்மையாவே இவருக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு.